Hey guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் இந்த சேனலில் ட்ராவல், vlog, குக்கிங், க்ரோஷே இந்த 4 கேட்டகரிஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஹலோ எல்லாருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி எங்கள் ஊரில் எனக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரொம்பவே கஷ்டம் தான் கிடைக்கிறதுக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து தேடும் போது இதுதான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருந்தது. என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம எப்படி விப்பிங் க்ரீமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் வாங்கியிருக்கேன். இது 250 கிராம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த பவுல், அப்புறமேட்டு இந்த விஸ்கி, இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட்டில் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளார வச்சு நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஐஸ் கட்டி சுற்றி இருக்கணும், சென்டரில் மட்டும் இருக்கக்கூடாது, சைட்லேயும் கவர் ஆன மாதிரி நம்ம வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம இந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கெட்டியாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்பூனாலேயும் எடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஊற்றிட்டு நான் வந்து தண்ணியாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்க்கு தனியாக மாற்றிக்கிட்டேன். ஸோ அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு நல்லா பீட் பண்ணுங்கள். நம்ம பீட் பண்ண ஆரம்பித்த உடனே இது வந்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஐசிங் சுகர் நான் போட்டுக்கிறேன். ஐசிங் சுகர்லாம் நீங்கள் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டு ஹை ஸ்பீட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா விப் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும், உடனேலாம் விப் ஆகவே ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இது விப் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு உங்கள் இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இல்லைனா அந்த கூலிங் பற்றாமல் இருக்கும். இது 2 ரீசனால் இது வந்து விப் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்த 10 நிமிஷம் கழித்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஐசிங் சுகர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், விப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்பப்போ சுற்றி எல்லாத்தையும் நல்லா உள்ளார தள்ளி விட்டுக்கோங்க, ஏன்னா சைடில் இருக்கிறதும் விப் ஆகாமல் இருந்துடும். ஸோ அதனால தான். ஸோ இது எனக்கு மொத்தமாகவே 20 to 25 மினிட்ஸ் எனக்கு வந்து இது விப் ஆகிறதுக்கு டைம் எடுத்தது. ஸோ வந்து நல்ல டைம் எடுத்து விப் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்கிற டைமில் மதியம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தயவு செஞ்சு விப் பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கு விப் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்குல்ல. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். நம்ம இது வந்து தலைக்கீழாக கவுத்தோன்னா அது வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது விப் ஆகணும். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் நான் வந்து இது விப் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக 25 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், தலைக்கீழாக கவுக்கிறேன். விப்பிங் க்ரீம் கீழே கொட்டவே இல்லை. நம்மளோட விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் விப் ஆகாமல் போய்ட்டும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு விப் ஆன உடனே நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஐ ஹோப் யூ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.